டெய்லியும் காலையில் எங்கள் வீட்டுக்கு விருந்தாடி மாதிரி இவர் வந்துடுவார். பொதுவாக காக்கா வந்து கத்துச்சுனாலே விருந்தாடி தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக விருந்தாடி அவரே எங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்துடுறாரு. டெய்லி கொஞ்சமாக சாதம் வச்சா தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு ரேண்டம் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விலாகும் இதில் இருக்குது. முகம் காட்ட ஆரம்பித்ததுலேருந்து எல்லா வியூவர்ஸுமே நிறைய ரெஸ்பாண்ட், லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில் போகிறதுக்கு தான் நாங்கள் அன்றைக்கி வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஹரிணிக்கு வந்து மே 7th வந்து செமஸ்டர்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. எங்கெல்லாம் போகணுமா, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி வெளியில் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். இது கூட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டீட்டெயிலாக நாங்கள் எங்கே போனோம் என்னன்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு போட்ட ஃப்ரெஞ்ச் பிளாட் எப்படி இருக்குன்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எப்படி இருந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல அர்ணி, ரெடி ஆயிட்டியா? சொல்லு, ரெடியா ஷாப்பிங்க்கு? சொல்லு. ஏய், கிளம்பு சொன்ன உடனே ஜாலியாக கிளம்பிட்ட. எங்கே போகிறேன் என்ன எது கேட்குறது இல்லை. கிளம்புனா கிளம்பிடுறது. வந்த ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும், அதானே? சொல்லு, நீ சொல்லு. ஏய் மௌன சாமியார், சொல்லு, எங்கே போகிறோம்? எங்கே போகலாம் சொல்லு. எப்போ பாரு ஃபோனே கையில் வச்சு நோண்டினு. எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை. எங்கே போகிறேன்னு கேட்டியா? கூட வந்தால் ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும், அதுதானே? சரி, எங்கே போகலாம் சொல்லு. எங்கே போக முடியுமா? டிமார்ட் போகலாமா? சரி சொல்லு, கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், வரியா? உனக்கு ஒரு ஐஸ்கிரீம். எங்க வரியா? போகலாமா? வேற சாப்பாடு ஹோட்டலா? நிஜமாவா? நிறைய ஹோட்டல் இருக்கு, நம்ம போகிறோமா? நிஜமாவா? நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, நல்லா சாப்பிட்டு செரிக்கும் சாப்பாடு ஹோட்டல் இருக்குது. ஆனால் எல்லாரும் சாப்பிடணும் அந்த ஹோட்டலில். நான் சாப்பிட்ற ஹோட்டல் நீங்கள் சாப்பிடணும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு சிங்கிளாக நாங்கள் 2 பேரும் வண்டியில் போயிட்டுருந்தோம். அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட ஒரு 4 பேரும் சேர்ந்து பைக்கில் முன்னாடி ஒரு குழந்த, பின்னாடி ஒரு குழந்த வச்சுட்டு வெளியே போன காலெல்லாம் போயிட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே தனியாக பைக்கில் போகிற அளவுக்கு காலம் வந்து இன்றைக்கி கடந்து ஓடிடுச்சு. வயசு ஆனதே தெரியல. ஐயோ, பார்த்து எனக்கு வயசு ரொம்ப அதிகம்லாம் நினச்சிடாதீங்க. வயசு கம்மி தான் சொல்கிறேன் நான். இப்போ பசங்களை முன்னாடி பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போன காலம் போயிட்டு இன்றைக்கி வந்து அவங்க தனியாக நாங்கள் தனியாக ஒரு பைக்கில் போகிற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷந்தான். இதை வந்து நான் வந்து ரொம்ப ரசிச்சுட்டே தான் பார்த்துட்டு போகிறேன். நம்ம கண்ணே பற்றும் நம்ம பசங்க மேலே. இப்படியே பேசிகிட்டே டிமார்ட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். டிமார்ட்டில் அவ்வளோவா கலெக்ஷனே இல்லைங்க, என்னன்னு தெரியல. போன தடவை நான் போன அளவு கூட இப்போ வந்து அவ்வளோவா கலெக்ஷன்ஸே கிடையாது. எல்லாமே வந்து துணியாக வச்சு நிரப்பி வச்சுட்டாங்க. நான் முதல்ல பார்த்த அந்த ட்ரைப்ளை சில்வர் அந்த கடாயெலாம் கூட எதுவுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் எதனாலன்னு நான் நினைக்கிறேன்னா, அவ்வளோ வந்து சேல் ஆகுதாங்க. நானே ஒரு போன மந்த்லாம் இங்கே வந்து வீடியோ போட்டிருந்தேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து எதுவுமே கிளாஸ் ஐட்டம் கூட ஃபலூடா கிளாஸ்லாம் பார்த்தேன், அதுவுமே இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா ஒரு ஃபுட் கோர்ட் போயிட்டு அங்கே சாப்பிட்லான்னு போயிருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் இல்லை. கொஞ்சம் ஏதோ காலியாக இருந்தது. மே மந்த்துன்றதுனால வெக்கேஷன்ஸ்க்கு வந்து எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா என்னுடைய ஃபேவரட் ஷாப் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோர்.
இன்ஸ்டோர் வந்து எனக்கு ஃபேவரட் ஷாப். அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே நான் இங்கே வாங்கிட்டுருக்கேன். இப்போ தான் அது ஃபேமஸ் ஆகி எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அது வந்து ஃபேவரட்டான கடை. அதே சமயம் வந்து நான் ரொம்ப நிறைய ட்ரெஸ்லாம் அங்கே வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. வேளச்சேரி போயிருந்ததால் அப்படியே அங்கே என்னோடய ஃபேவரட் கடைக்கும் போயிட்டு சரி ட்ரெஸ்ஸுலாம் சிலதெல்லாம் தேவைப்பட்டுது, அதையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அவளுக்கு வந்து போட்ட காலெல்லாம் போய் செலக்ட் பண்ணி கொடுத்த காலெல்லாம் போய் இன்றைக்கி அவள் எனக்கு வந்து செலக்ட் பண்ணி அம்மா இது போடுங்க அது போடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்கள் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து இங்கே 3XLலேருந்து 7XL வரைக்கும் எல்லா அளவுலேயுமே ட்ரெஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராகவும் வேறு இருக்கும், ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே நான் வந்து நிறைய ஷாப் பண்ணி போட்டு பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஹோட்டலுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே சேர்ந்து நான்வெஜ் சாப்பிட்டு. அதனால சரி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனோம். அது என்னவோ தெரியல, ரொம்ப நாள் கழித்து ஒன்று செய்யும்போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் அடிக்கடி போய் சாப்பிடும்போதெல்லாம் கூட இந்த இன்ட்ரெஸ்டிங்கோ ஒரு ஜாலியோ அப்போ கிடையாது. இப்போ தான் அதுவும் பசங்களாம் வளர்ந்து எல்லாரும் போகும்போது நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க முடியல. அது டிமார்ட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாம் காலியாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வேறு பிரான்ச் எங்கன்னா போய்ட்டு ட்ரை பண்ணலாம். சரி, என்ன ஆர்டர் பண்ணிட்டீங்களா? எப்போ என்ன அதே பிரியாணி அதே ஃப்ரைட் ரைஸா? மாற்றி பண்ணலாம். அண்ணி எனக்கு சிக்கன் பாஸ்தா சாப்பிடலாம். பாஸ்தாவா? சரி சாப்பிடுவோம். சரி ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிணி ஆர்டர் பண்ண அந்த சிக்கன் பாஸ்தாவும் வந்துடுச்சு. இது வந்து ரெட் சாஸ் சிக்கன் பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து காம்போலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போவுமே பிரியாணியே சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா பரோட்டா வித் பாயா, அப்புறம் வந்து நூல் பரோட்டா வித் சிக்கன் சிக்கன் பெப்பர் மசாலா ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் இட்லி வித் சிக்கன் கறி. அப்புறம் வந்து இதில் வந்து இங்கே வந்து ரொம்ப ஹைலைட்டான மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னா அது எது சொல்வேன்னா, என் பையன் ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ப்ரான் நூடுல்ஸ் தான். ப்ரான் செஷ்வான் நூடுல்ஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரை ரெசிபி. இர்ஃபான் ஸ்டைலில் சொல்லணும்னா மஸ்ட் ட்ரை ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கூட போய் சாப்பிட்டு செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்ததானோ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஆர் வெல்கம். நெக்ஸ்ட் விலாக்லலாம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு. வெக்கேஷன்லாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் முடிவு பண்ணலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாக்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்க போகுது. கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் போகணுன்னு இருக்கிறேன். அங்கேயுமே போய் ரொம்ப நாளாவது, கொரோனாக்கு அப்புறம் போகவே இல்லை. நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த மஸ்ட் ட்ரை ரெசிபி செஷ்வான் ப்ரான் நூடுல்ஸ் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அந்த விதமே வந்து எடுத்து சாப்பிட்ணும் போலவே தோணுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் என்னையே ஜிகிர் தண்டா பண்ணுங்கம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா ஜிகிர் தந்தாவே ஆர்டர் பண்ணிட்டேன். வீட்லேயும் செய்யணும், ஷார்ட்ஸுக்காக செய்யணும். அது என்றைக்குன்னு தான் தெரியல, டைமே கிடைக்க மாட்டுது. வ்ளாக் எடிட் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸியாக போகிறதால. ஜிகிர் தண்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
அது கூட ஐஸ்கிரீமும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டுட்டு அது வந்து ஒன்று வாங்கி சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கூட வந்து ஒரு நட்ஸ் ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அங்கே இளநீர் பாயசம் இன்னும் நிறைய டெசர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப ஹெவி ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இது கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன் உங்களுக்கு. இது ஒரு நாள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதிசயமாக ஒரு மழை பெஞ்சுது பார்த்தீங்களா, அன்னைக்கு ஷூட் பண்ணது. ஆனால் மழை வந்தால் ஒரு குஷி தான் நம்மளுக்கு. என்ன தான் கொஞ்சமாக வந்து பெஞ்சிட்டு போனால் கூட அதை பார்க்கும்போதே அதுவும் இந்த சம்மரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மூடோடே வந்து மழைக்கு ஏதப்போ ஒரு பொடியும் வந்து அரைச்சிடலாம் சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ஆல் இன் ஆல் பொடி வகை. இதை இட்லி பொடினும் சொல்ல முடியாது, பருப்பு பொடினும் சொல்ல முடியாது, வேர்க்கடலை பொடினும் சொல்ல முடியாது. ஆல் இன் ஆல் பருப்பு பொடி இது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இட்லிக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் கறி பொடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பொரியல் ஐட்டம், வாழைக்காய் ஃப்ரை, இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை, எந்த ஃப்ரை பண்ணால் கூட இதை நீங்கள் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த பொடி அந்த பொரியல் வகையோ இல்லை அந்த வாழைக்காய் பொரியலோ எதுலேயோ லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சமாக தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்றபடி மிளகா பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட தேவையில்ல. இந்த பொடியை கொஞ்சமாக போட்டு இறக்கிட்டிங்கனாவே அந்த வாழைக்காய் பொரியல், எஸ்பெஷலி இந்த வாழைக்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, சேம் அளவில் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து 2, அப்புறம் அதுக்கப்புறம் தனியா, இது 3 சேம் அளவில் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம், ஒரு சொலை புளி, அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாம் தனியாக வறுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டே பார்த்தீங்க, வேர்க்கடலையை வந்து டபுள் மடங்கு, நான் இப்போ எடுத்த ரேஷியோவுக்கு டபுள் மடங்காக எடுத்து அதையும் வறுத்து தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொட்டி கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இதனுடைய அளவுகள்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண, முதல்ல சொன்ன மாதிரியே அந்த உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கிறேன். அப்புறமா தான் நீங்கள் வந்து இதில் வந்து வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வந்து போட்டு நம்ம அரைக்கும் போது அது வந்து கொஞ்சம் அந்த ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் எப்பவுமே பார்த்துருப்பீங்க, எல்லா இதுலேயுமே கேஷ்யூ, இந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கும் போது ஆயில் ரிலீஸ் ஆகும். அதனால் இதுக்கு மட்டும் பார்த்து இந்த பல்ஸ் மோடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சிங்கனாக்கா இந்த மாதிரி இட்லி பொடி பதத்துக்கு வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கூட கண்டிப்பாக கெடாது. நீங்கள் பல்க் குவான்டிட்டி அரைக்கிறீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து. ஆனால் இதில் புளி ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த புளிப்பு, உப்பு, காரம், அப்புறம் அந்த ஸ்வீட்னஸ், வேர்க்கடலையோட ஸ்வீட்னஸ் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று, நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது மதியத்தில் கொஞ்சம் வரன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு நெய் விட்டு கொஞ்சம் தாளித்து பேக் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் வீக் சண்டே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ப்ரான் வாங்கி வந்திருந்தார். எப்போவுமே போல் மசாலா இல்லைன்னா குழம்பு இந்த மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 65 பண்ணலான்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, 1 கிலோ ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடிலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன், ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறம் வந்து பெப்பர் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நான் முக்கியமாக உப்பும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அதில் வந்து மாவுலாம் ஆட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து லாஸ்ட்டில் இதெல்லாம் உப்பு காரெல்லாம் நல்லா ஏறிட்ட பிறகு அப்புறமா நம்ம அந்த பைண்டிங் ஏஜென்ட்ஸு, இந்த கார்ன்ஃப்ளவர், முட்டைலாம் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தயிரோ இல்லைனா லெமனோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதால எக் ஒயிட்டு கூட ஆட் பண்ணாமையும் போடலாம். ஆனால் அந்த என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக் ஒயிட்டை ஆட் பண்ணும்போது நல்லா கிளேஸ் வந்து இருக்கும். அந்த ப்ரான் நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எக் ஒயிட் தான் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்படி நம்ம சிக்கன் 65ல போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்குமே போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு ப்ரான்ஸ்லாம் வந்து ரப்பரியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகி வரும். இது வந்து என்னோடய ஃபைனல் டச்சு கடலை மாவு. இது நிறைய பேர் யாருமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நான் ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் அதுவுமே வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான். அதே சமயத்தில் வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் பஜ்ஜி போட்ட மாதிரி ஆகிடும், ப்ரான் பஜ்ஜி ஆகிடும். அதுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி தாளிக்க வந்துட்டேன். நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அப்படி இருந்துமே நிறைய பிகினர்ஸாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் மட்டும்தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவங்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி தான். இது எங்கள் வீட்டோட ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி. இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock கூட கெட்டு போகாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்துக்கிறனாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நான் எண்ணெயிலே சேர்த்து வதக்கிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த பிரியாணிக்கே வந்து லாஸ்ட் வரைக்கும் கலர் கொடுக்க போகுது. இதுக்குன்னு நான் தனியாக எக்ஸ்ட்ரா கலர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதை அந்த வெங்காயம், சில்லி பவுடர், புதினாலாம், கொத்தமல்லிலாம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர், பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் வந்து ஒன்றாவே போட்டுடுங்க. தனித்தனியாக வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்றாவே போட்டுட்டு அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். நல்லா ஸ்மாஷ் ஆகுனா எப்போவும் நான் சொல்கிற மாதிரி கல் உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா மசாலா மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. இதில் மட்டன் ஆட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் இப்போது நான் பண்ண போகிறேன். மட்டன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 400 கிராம் அரிசி எடுத்திருந்தேன், பாஸ்மதி அரிசி. நீங்கள் எந்த ஜீரக சம்பா அரிசி இல்லை வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி அதில் கூட பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். அது இந்த 400 கிராம் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு 600 கிராம் மட்டன் சேர்த்துருக்கேன். கூட இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மட்டன் மேலே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணும்போது மட்டன் வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு குக் ஆகி வரும். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 1 part மாதிரியே தான், ரைஸ் மட்டும் நம்ம வடித்து போட போகிறோம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஆட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடாதீங்க, வாசனைலாம் போயிடும். ஏற்கனவே ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும். இப்போ மட்டன் மட்டும் வேகிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில், உங்கள் மட்டன் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குன்னு விசில் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. சைட் பை சைடு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ரைஸையும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வடித்து வச்சுக்கிட்டேன். 2 மினிட்ஸ் மட்டும் வடித்து வைங்க, ரொம்ப வடிச்சிட்டிங்கன்னா குழஞ்சிடும். ஏன்னா தம்மில் வேறு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வேக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து ஆவிலாம் ரிலீஸ் ஆகிட்டு மட்டன் பாருங்கள் நல்லா ஜூஸியாக குக்காகி வந்துடுச்சு. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரியாணின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நெய்லாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கும்னா லாஸ்ட்டில் கூட நீங்கள் இறக்கும்போது கொஞ்சமாக ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டுக்கிறேன். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் சூடாக இருக்கணும், அதே சமயம் இந்த மசாலாவும் சூடாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் செய்யும்போது கரெக்டாக அரிசியும் ஒரே சைட் பை சைடில் போட்டு வடிச்சிட்டு மசாலாவும் இது பண்ணுற மாதிரி கரெக்டாக டைம் பார்த்து செய்யுங்க. அரிசியை போட்டு கரண்டியை போட்டு கிண்டலாம் கூடாது. கொஞ்சமாக அப்படியே மேலே அந்த தண்ணி மட்டும் மேலே வர மாதிரி கொஞ்சம் அழுத்தி விடுங்க, ரொம்ப உடச்சிடாதீங்க அரிசியை.
இப்போ ஒரு ரொம்ப சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ரைஸை வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து மேலாக அப்படியே லெவல் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மேலே இருக்கிற ரைஸ் வந்து ரஃப்பாக இருக்கும், கீழே இருக்கிற ரைஸ் வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற கறியெல்லாம் மேலே வர மாதிரி பண்ணக்கூடாது. ரைஸ் மட்டும் லெவலாக்கி கரெக்டாக வச்சு ஒரு 20 மினிட்ஸ் போட்டு மூடி வச்சிடுங்க. அப்படியே தம்மில் இருக்கட்டும். பிரியாணி வேகிற அந்த 20 மினிட்ஸ்லேயே சைட் பை சைடு நம்ம ப்ரானையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கையில் எடுத்து அப்படியே போட்டுட்டிங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக போண்டா மாதிரி விழுந்துடும். ப்ரான் வந்து தனித்தனியாக போட்டு பொரித்து எடுக்கும்போது ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு தனித்தனியாக உதிரியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். நம்ம அந்த பைண்டிங் ஏஜென்ட்டான அந்த கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், எக் ஒயிட் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால எண்ணெயில் வந்து அது பிரியாமல், அது மேலே இருக்க மசாலா கோட்டிங்லாம் பிரியாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதேமாரி இதில் வந்து முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ப்ரான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தொக்கு பண்ணும்போதே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 7 மினிட்ஸ் தான் ப்ரானை வந்து குக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து முக்கியமாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக 3 மினிட்ஸ் தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர்! எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த தம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப எனக்கு அது எப்படி சொல்கிறதுனா வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. எல்லாரும் இப்போ இருக்கிற லாங்குவேஜில் சொல்லணும்னா என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் வந்து நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு. இப்படிலாம் பண்ணால் ஹோட்டலுக்கு எங்கே போக போகிறாங்க எல்லோரும்? நம்ம வீட்டிலே நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. அடியிலையும் தண்ணி இருக்கா என்ன அப்படின்றத செக் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் தம் வந்து நம்ம உடைக்கணும். ஃபுல்லாக போட்டு கரண்டியை வச்சு கிளறி எடுத்துட்டோம்னா அந்த ரைஸ் வந்து உடஞ்சிடும், கறியும் வந்து பீஸ் பீஸாக போயிடும். பாருங்கள், கறியும் வந்து நல்லா முழுசாக நல்லா ஜூஸியாக குக்காய் வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அடியில் வந்து தண்ணி இருக்கான்றதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், நல்லா ஒதுக்கி காட்டுறேன். பார்த்திங்கனாவே தெரியும் தண்ணிக்கு சுத்தமாக இல்லை. இது மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக ஆகிடும். அது என்னமோ ஃபஸ்ட்டெல்லாம் குழஞ்சி போய் பிரியாணி செஞ்சு இப்போலாம் இவ்வளோ சூப்பராக பிரியாணி செய்யும்போது நம்மளே வந்து நம்ம ஷோல்டரை தட்டிக்கணும்னு தோணும். ரொம்ப தற்பெருமையாலாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே என் மனசில் என்ன படுதோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கொதிக்க இருக்குது. உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த பிரியாணி ரெசிபி மற்றவங்களுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு ஷேரையும் தட்டி விட்டுருங்க. என்னங்க, vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிச்சிருக்குன்றதுன்னு. வேறு எதனா ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வெக்கேஷன் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.